ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎஸ் லேர்னர். நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெயில் எஸ்கியூஎல்ல இருக்க ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பெயில் எஸ்கியூஎல்ல நிறைய டாபிக்ஸ் பார்ட் 1லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன். ஃபர்தர் டாபிக்ஸ் நான் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ எப்படி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு என்னென்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் சேர்ந்துருந்தால் அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸில் லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், இப்படி எந்த காம்பினேஷனில் வேணாலும் இருக்கலாம். பெயில் எஸ்கியூஎல்ல ஸ்ட்ரிங்ஸ் 3 கைண்ட்ஸாக இருக்குது. என்னென்னா ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங், வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங் அண்ட் கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னா அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸை, அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் அதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற சைஸை நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதில் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவோம். ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங் பற்றி ப்ரோக்ராமில் பார்ப்போம். ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரி வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு டிக்ளேர் செக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ப்ரோக்ராம் சென்டர் பண்ணுறதுக்கு பிகின் அண்ட் எண்ட் செக்ஷன் கொடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங்க்கு சாய்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன்னா கேர் அப்படின்ற டேட்டா டைப். அண்ட் பக்கத்துலேயே ப்ராக்கெட்ஸ்குள்ளே அந்த வேரியபிளோட சைஸ். இங்கே நம்ம அதோட சைஸ் 1 அப்படின்னு கொடுக்குறோம். ஏன் 1 அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்கே நம்ம எஸ் ஆர் நோ அப்படின்றது மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த வேரியபிளுக்கு 1 அப்படின்ற சைஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இந்த வேரியபிளில் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். பிரிண்ட் பண்ணுறதுக்கு dbms _ output டாட் புட் _ லைன் ஆஃப் இங்கே சாய்ஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். ஸோ சாய்ஸ் அப்படின்றதில் ஒய் அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒய் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு சைஸ் 1 அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். இப்போது இதோட வேல்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் கொடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஒய் ஓ அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ எரர் வருது. அதாவது அந்த வேரியபிளோட சைஸ் 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கே 2 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேரியபிளோட சைஸை தாண்டி நம்ம வேல்யூ கொடுக்குறோம். இதனால தான் இப்போது எரர் காமிக்குது. இங்கே சைஸ் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம சைஸ் அதிகமாக கொடுத்து கேரக்டர்ஸ் கம்மியாக கொடுத்துருந்தோம்னா பேலன்ஸ் இருக்க கேரக்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். எக்ஸாம்பிள், இப்போது சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளோட சைஸ் வந்துட்டு 5 அப்படின்னு கொடுக்குறோம். அண்ட் இங்கே அதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது ஒய் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா சாய்ஸ் அப்படின்றதில் 5 கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் அதில் ஒய் அப்படின்றது ஃபஸ்ட்டு கேரக்டராக இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்க 4 கேரக்டர்ஸில் எம்டி ஸ்பேசஸாக இருக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளோட சைஸ் வந்துட்டு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் ஒய் அப்படின்னு ஒரே கேரக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஒய் அப்படின்ற கேரக்டர் ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் 4 எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே ஸ்பேசஸ் இருக்கிறது தெரியல. இப்போது இந்த கர்சர் இங்கே கிளிக் பண்ணும்போது அந்த பாயிண்டர் ஒய்க்கு பக்கத்தில் இருக்காது, 4 ஸ்பேசஸ் தள்ளி தான் இருக்கும். இப்போது இந்த பாயிண்டர் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ பாயிண்டர் பிளிங்க் ஆகிறது இங்கே தான். ஸோ இங்கே 4 blank ஸ்பேசஸ் இருக்குது. இங்கே அதோட சைஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்கே 4 blank ஸ்பேசஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே 1 அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தோன்னா ஒய் பக்கத்துலேயே இந்த கர்சர் பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ 1 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஒய்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த கர்சரை கிளிக் பண்ணுவோம். இப்போது பாயிண்டர் பிளிங்க் ஆகிறது வந்துட்டு ஒய்க்கு பக்கத்துலேயே. இங்கே நம்ம என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸ்க்கு தான் அந்த ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம அதுக்கு வேல்யூ என்ன சைஸில் கொடுத்தாலும் அதோட சைஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ்க்கு தான் இருக்கும். ஸோ இதுதான் ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங். அண்ட் அடுத்து வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிப்போம். நேம் அண்ட் இதோட டேட்டா டைப் என்ன கொடுக்க போகிறோன்னா varchar அப்படின்னு கொடுக்க போகிறோம். varchar 2 ஆஃப் 20 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங்லேயும் சைஸ் கொடுத்தோம், வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங்லேயும் சைஸ் கொடுக்குறோம். ஸோ ரெண்டுத்துலேயுமே சைஸ் கொடுப்போம். ஆனால் ஃபிக்ஸ்டு லென்த்துக்கும் வேரியபிள் லென்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபிக்ஸ்டு லென்த்தில் நம்ம சைஸில் என்ன லென்த் கொடுக்குறோமோ அந்த லென்த் தான் அந்த கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம். ஆனால் இங்கே வேரியபிள் லென்த்தில் நம்ம எத்தனை கேரக்டர்ஸ் கொடுக்குறோமோ அத்தனை கேரக்டர் மட்டும்தான் சைஸாக எடுத்துக்கும். எக்ஸாம்பிள், இங்கே சாய்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் ஸ்ட்ரிங். இங்கே 5 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால
டோட்டலாக 5 கேரக்டர்ஸ் எடுத்துக்கும். ஒரு கேரக்டரில் வேல்யூ கொடுத்தாலுமே சரி அதோட சைஸ் 5 அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் varchar எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கே 20 அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ளே ஒரு சிங்கிள் லெட்டர் கொடுத்தாலும் அப்போது அதோட சைஸ் சிங்கிள் லெட்டராக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே நேம் அப்படின்னு ஒரு varchar வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கும் y அப்படின்னு அசைன் பண்ணுவோம். இப்போது நேம் அப்படின்ற வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே நேம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் y தான் டிஸ்பிளே ஆகிருக்கு, அங்கேயும் y தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே சாய்ஸ் அப்படின்ற வேரியபிளோட சைஸ் 5 அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே 4 எம்டி ஸ்பேசஸ் இருக்குது. ஆனால் varcharல எம்டி ஸ்பேஸ் இருக்காது. ஏன்னா நம்ம இங்கே எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் இது சைஸாக எடுத்துக்கும். ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங்கில் நம்ம அதுக்கு என்ன சைஸ் கொடுக்குறோமோ அந்த சைஸில் தான் அதோட ஸ்ட்ரிங்ஸும் இருக்கும். இங்கே ஃபிக்ஸட் லென்த்தில் 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே varchar வேரியபிளில், அதாவது வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங்கில் அதோட சைஸ் 20 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு y அப்படின்னு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இப்போது நேம் அப்படின்ற வேரியபிள் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் ஆக்குபை பண்ணும். ஸோ ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது நிறைய கேரக்டர்ஸ் எம்டி ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய மெமரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகும். ஆனால் வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங்கில் இங்கே மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ வேரியபிள் லென்த் யூஸ் பண்ணுறதுனால மெமரி ரொம்ப சேவ் ஆகும். ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னா, இந்த வேரியபிளில் எத்தனை கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டைமில் மட்டும் ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி சாய்ஸ்க்கு எஸ் நோ அப்படின்னு ஒய் என் அப்படின்னு 2 வேல்யூ மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமில் ஃபிக்ஸட் லென்த் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஜெண்டர் யூஸ் பண்ணும்போது மேலுக்கு எம், ஃபீமேலுக்கு எஃப் இந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா அந்த டைமில் ஃபிக்ஸட் லென்த் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபிக்ஸட் லென்த் அப்படின்றது அந்த வேரியபிளோட சைஸ் கரெக்டாக இதுதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அதை விட கம்மியான வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆச்சுன்னா அந்த டைமில் மெமரி வேஸ்ட் ஆகும். அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிற ஸ்ட்ரிங்ஸோட சைஸ் தெரியலைன்னா நம்ம வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங் அண்ட் இது வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங். அண்ட் அடுத்து கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்து இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இதோட டேட்டா டைப் கிளாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அதாவது கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட். இந்த டேட்டா டைப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஏதாச்சும் வேல்யூஸ் ரொம்ப லார்ஜாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டேட்டா டைப்பில் என்ன சைஸ் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும்னா 128 டெராபைட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். பெரிய வேல்யூஸாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் கிளாப் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் ஆகும். இப்போது இதுலேயும் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஹாய் ஐ ஆம் ஜான் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இங்கே நம்ம சின்ன வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இதில் லார்ஜ் வேல்யூவும் கொடுக்கலாம். இப்போது இந்த வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிப்போம் அண்ட் இதில் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிப்போம். இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஹாய் ஐ எம் ஜான் அப்படின்னு கொடுத்துருந்தோம், அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஒரு வேரியபிளில் அதோட லென்த் எப்போதுமே ஃபிக்ஸ்டாகவே இருந்துச்சுன்னா அதுதான் ஃபிக்ஸட் லென்த் ஸ்ட்ரிங். அண்ட் ஒரு வேரியபிளில் சைஸ் என்ன கொடுத்தாலும் அதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை பொறுத்து அதோட சைஸ் மாறுனுச்சுன்னா அதுதான் வேரியபிள் லென்த் ஸ்ட்ரிங். அண்ட் லார்ஜ் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேரக்டர் லார்ஜ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் PLSQL இருக்க ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபர்தர் டாபிக்ஸ்லாம் அடுத்த வீடியோஸில் கவர் பண்ணுவேன். என்னோட வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னா CSN சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் வரும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த டாப்பிக்லேருந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.